சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை 26. இன்பக்கானான். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:14. இஸ்ரவேல் மக்களை கடவுள் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தார். பரிசுத்த கூட்டமாக வாழ்வதற்காக பிரித்தெடுத்தார். கரம் பிடித்து நடக்க பழக்கினார். தந்தையைப் போல் தோள் மீது தூக்கி சுமந்தார். அவர்கள் அவரது பங்காகவும் சுதந்திரவாளிகளாகவும் இருந்தனர். எகிப்தின் அடிமைத்தனமாகிய புயல் காற்றில் அவர்கள் சிக்கி தவிப்பதை பொறுக்கொண்ணா கடவுள் அதனின்று அவர்களை மீட்டெடுத்தார். ஆனாலும் அவர்கள் கானான் நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை. காரணம் அவர்களது அவிசுவாசமே. எபிரேயர் 3:19. இஸ்ரவேலரின் பாவ பட்டியல் நீளமாக இருக்கலாம், ஆனால் அவர்களது பெரிய பாவம் அவிசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் நாம் கடவுளை மகிழ்விக்கவே முடியாது. பரலோகத்திற்குள் நுழைய வேண்டுமானால் கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மீது அசையா நம்பிக்கை வைக்க வேண்டும். மக்கள் நரகம் செல்வதற்கு ஒரே காரணம் அவிசுவாசமே. இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த மோசேயும் ஆரோனும் கூட கானானுக்குள் நுழைய முடியாமற் போனதேன்? கடவுளை அவ்வளவாய் துக்கப்படுத்திய அவர்களது பாவம்தான் என்ன? திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாகிய மோசே சின்னஞ்சிறு பாலகனாக இருக்கும் போதே தன் தாயினால் விசுவாசம் ஊட்டப்பெற்று வளர்ந்தவன். தன் விசுவாசத்தினால் அனித்தியமான பாவ சிற்றின்பங்களை அனுபவிப்பதை விட கடவுளுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டவன். கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவராலேயே சாட்சி பெற்றவன். அவனுக்கு முன்னரோ பின்னரோ அவனுக்கு ஒப்பான தீர்க்கன் ஒருவனும் இல்லை. ஆரோனும் சாதாரணமானவன் அல்ல. மேன்மை தங்கிய ஆசாரிய ஊழியத்திற்காக கடவுளால் அழைக்கப்பட்டவன். அவன் பிரதான ஆசாரியனாய் பணியாற்றினவன். மோசேயும் ஆரோனும் சேர்ந்து ஆண்டவரது கட்டளைப்படியே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கி அற்புத அடையாளங்களுடன் கானானுக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருந்தனர். ஆனால் கடினமானதொரு சூழ்நிலையில் அவர்களது விசுவாசம் தளர்ந்தது. மலையை பார்த்து பேசினால் தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்ன கடவுளின் வார்த்தைகளை அவர்கள் நம்பவில்லை. என்னாகமம் 20:12. இவ்விதம் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டிற்குள் மோசேயும் ஆரோனையும் நுழைய முடியாமல் தடுத்ததும் அவிசுவாசமே. கடவுளுக்காய் வீர தீர செயல்களை சாதித்துவிட்டு விசுவாசிக்காத ஒரே காரணத்தால் முடிவை எட்ட தவறுவது பரிதாபம். கடவுளுடைய வாக்குகளை சுதந்திரிப்பதற்கும் நமது ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கும் பல நிபந்தனைகள் இருந்தாலும் அவற்றில் அடிப்படையானதும் இன்றியமையாததும் விசுவாசம்தான். நமது வாழ்வில் நெடுங்காலமாய் தாமதித்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விசுவாசிக்க துவங்குவோம். கடவுளின் கரங்கள் நமக்காய் செயல்படும். தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். சகோதரி சாரா நவரோஜ்.